நம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் இப்போது நாம் பார்க்கவிருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1962 ஆண்டில் இயக்குனர் ஏ பீம்சிங் அவர்களது இயக்கத்தில் நடிகர்கள் சிவாஜி கணேசன், சாவித்ரி மற்றும் பலரது நடிப்பில் வெளியான படித்தால் மட்டும் போதுமா. இந்த திரைப்படத்திற்காக கவியரசு கண்ணதாசன் அவர்களது வரிகளில் உருவான அண்ணன் காட்டிய வழியம்மா என்னும் பாடலுக்கு இசையமைத்திருப்பது மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோர். இவர்களது இசையில் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் பாடியுள்ள இந்த பாடலை நமது நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சிக்காக கோவை முரளி பாடுவதை பார்க்கலாம். அண்ணன் காட்டிய வழியம்மா, இது அன்பால் விளைந்த பழியம்மா. கண்ணை இமையே கெடுத்ததம்மா, என் கையே என்னை அடித்ததம்மா. அண்ணன் காட்டிய வழியம்மா. தொட்டால் சுடுவது நெருப்பாகும், தொடாமல் சுடுவது சிரிப்பாகும். தெரிந்தே கெடுப்பது பகையாகும், தெரியாமல் கெடுப்பது உறவாகும். அண்ணன் காட்டிய வழியம்மா. அடைக்கலமென்றே நினைத்திருந்தேன், அடைத்தவனே நெஞ்சை எரித்து விட்டான். கொடுத்தருள்வாய் என்று வேண்டி நின்றேன், கும்பிட்ட கைகளை முறித்து விட்டான். அண்ணன் காட்டிய வழியம்மா. அவனை நினைத்தே நான் இருந்தேன், அவன் தன்னை நினைத்தே வாழ்ந்திருந்தான். இன்னும் அவனை மறக்கவில்லை, அவன் இத்தனை செய்தும் நான் வெறுக்கவில்லை. அண்ணன் காட்டிய வழியம்மா, இது அன்பால் விளைந்த பழியம்மா. கண்ணை இமையே கெடுத்ததம்மா, என் கையே என்னை அடித்ததம்மா. அண்ணன் காட்டிய வழியம்மா.